வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ நம்ம பத்தி பேச போறோம்னா மார்க்கெட்டோட குயிக் அப்டேட் வந்து பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் என்ன நடக்குது பார்க்கலாம். ஸோ கூட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சில கிரிப்டோஸ் பற்றி பேசணும் சொன்னா. ஸோ இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்து மேக்டிக் தான் பண்ணி இன்னொரு மாதிரி கிளிக் பண்ணி டெக்கிப்பா வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம வீடியோஸ்ல சொல்றது எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து. நீங்க ஏதாவது காயின்ல இன்வெஸ்ட் பண்ண விரும்புறீங்கன்னா நீங்க உங்களோட ஓன் அனாலிசிஸ் ஆர் ரிசர்ச் வந்து பண்ணிக்கங்க. நான் ஃபைனான்சியல் அட்வைசர் கிடையாது. உங்களோட ரிஸ்க்கு நீங்க தான் பொறுப்பு. அப்புறம் உங்களோட லாஸுக்கும் நீங்க தான் பொறுப்பு. நன்றி. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து போட முடியல. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. ட்ரை பண்ணேன் பட் பார்த்தீங்கன்னா முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் நேற்று வந்து கிறிஸ்மஸ் இருந்தது. ஸோ நேற்று வந்து இஷ்யூ பண்ண முடியல. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் பிலேட்டட் மேரி கிறிஸ்மஸ். ஸோ உங்களோட கிறிஸ்மஸ் வந்து நல்லா போயிருக்கும்னு நம்புகிறேன். என்னோட கிறிஸ்மஸ் பார்த்தீங்கன்னா ஓகே நல்லா வந்து போச்சு ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட பெஸ்ட் ட்ரை பண்ண வீடியோ போடுறதுக்கு. பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் கூட கொடுத்துருக்கலாம். பட் நான் வெளியே இருந்ததால அது கூட பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து பண்ண முடியல. ஸோ மன்னிச்சிடுங்க. இன்னைக்கு வந்து கண்டிப்பாக வீடியோ போடணும் தான் பார்த்தீங்கன்னா இந்த டைம் கூட பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டுருக்கேன். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மார்க்கெட்டோட அப்டேட் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் ஆவரேஜ் அரௌண்ட் $43,600 கிட்ட இருக்கு. சாரி $42,684 கிட்ட இருக்கு. ஸோ பிட்காயின் பார்த்தீங்கன்னா $43,000 பிரேக் பண்ணி கீழே வந்து போயிடுச்சு ஓகேங்களா. ஸோ இப்போ அது இம்பார்ட்டன்டான சப்போர்ட் இருந்து பார்த்தீங்கன்னா 4 ஹவர் நீங்கள் பார்க்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் ரெக்டாங்கிள் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் ஆயிருந்தது அந்த ஜோனு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அது கீழே பார்த்தீங்கன்னா $43,000 to $43,200 பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் ஜோனா இருக்குது இல்லைங்களா. ஸோ அதை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபைனலாக பிரேக் டவுன் பண்ணிடுச்சு. ஸோ பிரேக் டவுன் பண்ணி திரும்பி இப்போ எங்கே போகலாம் ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது நம்ம வந்து கீழே அந்த ஒரு ட்ரெண்ட் லைன் வரையும் போது அந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அதாவது கனெக்ட் ஆகுது இல்லைங்களா. ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் மோஸ்ட்டாக வந்து சப்போர்ட் ஆக்ட் பண்ணலாம் விச் இஸ் அரௌண்ட் $42,000 to $42,100. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக திரும்பி பிட்காயின் வந்து பவுன்ஸ் ஆகி 44,000 வந்து டச் பண்ணலாம் திரும்பி. அது எதுக்காக அப்படின்னு வந்து சொல்றேன்னா அதை பத்தி பேசலாம் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஜோன்ல இருக்கு. கூட பார்த்தீங்கன்னா 200 எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் அந்த பர்பிள் லைன் அப்புறமா ரெட் லைன். ஸோ அது பார்த்தீங்கன்னா அப்படியே இப்போ பிட்காயின் வந்து அப்படியே ஒரு சைட் வேஸோ இல்லை ஒரு பம்ப் டம்ப் ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருந்தாவே 42,000 ஜோன்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூவ் ஆயிட்டு இருந்தாவே அந்த 200 மூவிங் ஆவரேஜ் அப்புறமா எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மேலே வந்து போக ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா. ஸோ அது மேலே போக ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 42,000 ஆஸ் அ சப்போர்ட்டை வந்து ஆப்வியஸ் வந்து வந்துடும் இல்லைங்களா. ஸோ அந்த ஒரு ஜோனுக்கு பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜஸ் வந்துடும். ஸோ ரெண்டுமே கான்ஃபிடன்ஸ் ஆனாக்கா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அது ஒரு கான்ஃபிடன்ஸ் ஆன சப்போர்ட் வந்து ஆக்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு ஒரு பேட்டர்ன் வந்து பார்க்கும்போது பிட்காயின் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி கூட தெரிய வருது. ஒரு சின்ன ஷோல்டர் அப்புறமா ஹெட் திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் ஷோல்டர். ஸோ ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். ஸோ அது பார்த்தீங்கன்னா இப்போ பிரேக் டவுன் ஆகி திரும்பி பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்கு இல்லைங்களா. ஸோ ரீடெஸ்ட் பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா 43,200 43,400 ஸோ இப்படி வந்து போகலாம். மேக்ஸிமம் ஒரு விக் வந்து வச்சுக்கோம்னா அது பார்த்தீங்கன்னா 44,000 மேலே வந்து போயிட்டு திரும்பி பார்த்தீங்கன்னா கீழே இழுத்துடலாம் ஓகேங்களா. ஸோ அப்படி வந்து போகலாம் அக்கார்டிங் டு த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். இன்னொரு பேட்டர்ன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாட் பேட்டர்ன் மாதிரி கூட வந்து தெரிய வருது. ஸோ அதாவது பாட் பேட்டர்ன் உங்களுக்கு தெரியலனா இதுதான் அந்த பாட் பேட்டர்ன் ஓகேங்களா. முள்ளு முடிக்காரன். ஸோ அவனோட பேட்டர்ன் படி கூட பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து பிட்காயின் வந்து நிறைய அப்படி பிளே அவுட் ஆகியிருக்கு இல்லைங்களா. ஸோ அது பார்த்தீங்கன்னா அது அந்த ஒரு பேட்டர்ன் பாட் பேட்டர்ன் ஏன் சொல்றோம்னா அந்த ஒரு கேரக்டர் பேர் ஓகேங்களா. ஸோ அவனோட அந்த ஹெட்டோட பேட்டர்ன் படி வந்து பிட்காயின் வந்து மூவ் ஆகும் இல்லை ஃபேஸோட பேட்டர்ன் படி. ஸோ நிறைய டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து பிளே அவுட் ஆகியிருக்கு. ஸோ அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன் ஓகேங்களா. ஸோ அதை கூட வந்து கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் பிட்காயின் அப்படின்னு இந்த ட்ரெண்ட் லைன் சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் வந்து பவுன்ஸ் ஆகி மேலே வந்து போக ஆரம்பிச்சிச்சுன்னா இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு அசனிங் ட்ரையாங்கலா தெரிய வருது இல்லைங்களா. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் வந்து கொடுத்துட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் வந்து ஆக்ட் பண்ணலாம் விச் அதாவது ஒரு அசனிங் ட்ரையாங்கலா வந்து பிளே அவுட் ஆகலாம். பட் அது பிரேக் அவுட் ஆகுமா இல்லை அந்த அசனிங் ட்ரையாங்கல்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்சாலிடேஷன் ஆகுமா அது வந்து தெரியல. பட் மோஸ்ட்டாக பிரேக் அவுட் அவ்வளோ சீக்கிரம் வந்து ஆகாது. பிரேக் டவுனுக்கு தான் பார்த்தீங்கன்னா சான்சஸ் அதிகம். ஸோ அப்படின்னு வந்து இங்கே பவுன்ஸ் ஆனாங்க நான் சொன்ன பார்த்தீங்கன்னா 44,000 திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ஸை டெஸ்ட் பண்ண போகலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து RSI வந்து பார்க்கும்போது RSIக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1 ஹவர் அப்டேட் கொடுக்குறேன். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் வந்து ஆல்ரெடி டெலிகிராமில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு புலிஷான டைவர்ஜன்ஸாக தெரிய வருது இல்லைங்களா. ஸோ கேன்சல் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் லோஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. ஒரு லோவர் லோஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. பட் RSI பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் லோ வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கு விச் இஸ் புலிஷ் டைவர்ஜன்ஸ். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது புலிஷ் டைவர்ஜன்ஸோட லோவர் சப்போர்ட் கூட பார்த்தீங்கன்னா அங்கே தான் வருது ஓகேங்களா. ஸோ லோவர் சப்போர்ட் கிட்ட வந்து அந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட டச் ஆகி மேலே பவுன்ஸ் ஆகும். அதே மாதிரி கேண்டல் கூட பார்த்தீங்கன்னா லோவர் ட்ரெண்ட் லைன் டச் ஆகி மேலே பவுன்ஸ் ஆனாங்க அந்த ஜோன் அதாவது 42,000 to $42,100 ஜோன். ஸோ அங்கே வந்து வருதுன்னு சொன்னோம் ஓகேங்களா. ஸோ அதை பிளே அவுட் ஆகுதா இல்லை பிரேக் டவுன் ஆகுதான்னு நான் வந்து ஃபர்தர் அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து RSI பார்க்கும்போது RSI 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒன்றும் பெருசாக வந்து தெரிய வரல.
டைவர்ஜன்ஸ் ஒன்றும் இல்லைன்னு சொல்லலாம். அப்புறம் மேக்டி பார்த்தீங்கன்னா மேக்டி கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒன்றும் பெருசாக வந்து இல்லை. ஸோ ஒரு பேர் டெத் க்ராஸோ இல்லை கோல்டன் க்ராஸ் இல்லை. ஸ்டொகாஸ்டிக் அரசையை பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து ஒரு ஓவர் சோல் ரீஜன்லேருந்து போய்கிட்டு இருக்கு. நேற்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவர் பாட் அப்ரோச் ஆச்சு, பட் டோட்டலாக ஓவர் பாட்டுக்கு போல. அங்கே பார்த்தீங்கன்னா ரிவர்சல் ஆகி இப்போ பார்த்தீங்கன்னா ஓவர் சோல்டு ரொம்ப ஓவர் சோல்டுக்கு போயிடுச்சு. ஸோ இங்கே கிராஸ் ஒரு ஆகி மேலே போகுமா இல்லை இன்னும் ஓவர் சோல்டு போகுமா, விச் ஐ திங்க் வந்து இப்படி இன்னும் ஓவர் சோல்டு வந்து போகாது. ஸோ 42,000 மோஸ்ட்டாக இம்பார்ட்டண்டான சப்போர்ட்டை வந்து மார்க்கெட் மேக்கர்ஸ் வந்து எடுக்கலாம். அது வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, அப்படின்னு 42,000 ஹோல்ட் பண்ணிச்சுன்னா நான் சொன்னேன் இல்லையா, சிட்பி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 43,000 44,000 வந்து எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வண்டியில் பார்க்கலாம். வண்டியில் பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து ஒரு கிரீன் கேண்டல க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய ரெட் கேண்டலா தெரிய வருது. அந்த ரெட் கேண்டலோட விக் நீங்கள் பார்க்கலாம் 20 எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ். அதுக்கு நான் கீழே போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பாடி பார்த்தீங்கன்னா மேலே இருக்கு. ஸோ 42,300 கீழே டெய்லி கேண்டல் க்ளோசிங் ஆயிடுச்சுன்னா அது ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்கும். ஸோ பிட்காயின் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற சிஎம்இ கேப், அதாவது 38,500 இல்லை 39,500 to 40,300 இருக்கு இல்லையா, ஸோ அந்த சிஎம்இ கேப் வந்து ஃபில் பண்ண வந்துடும். ஓகேங்களா, ஸோ 4 ஹவரில் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இப்படி 40,000 பார்த்தீங்கன்னா ஒரு மைனரான சப்போர்ட், மேஜர் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 38,500 to $39,000. ஸோ அந்த ஒரு ஜோன் கிட்ட வந்து வருதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா, நீங்க பாத்துக்கலாம் கிரீன் பாக்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒன் டேல பார்க்கும்போது இன்னொரு பேட்டர்ன் கூட தெரிய வருது. ரொம்ப நாளா இந்த பேட்டர்ன் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்து ஃபோக்கஸ் பண்றீங்களோ இல்லை எனக்கு தெரியல, பட் நான் வந்து டெய்லிஸா சொல்லிட்டு இருக்கேன். இந்த டெய்லியில பாத்தீங்கன்னா ஒரு டபுள் டாப்பா வந்து தெரிய வருது. ஸோ டபுள் டாப்போட நெக்லைன் எங்க இருக்கு, கண்டிப்பா பாத்தீங்கன்னா அது வந்து $40,000 கிட்ட வந்து வருது. 38 to 40,000 அந்த ஒரு ஜோன்ல வந்து வருதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா, அது வந்து பிரேக் டவுன் ஆயிட்டாவே உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 38,000 36,000. ஸோ அந்த ஒரு சப்போர்ட்ஸ் வந்து டெஸ்ட் பண்ண போகலாம், விச் இஸ் லோவர் லெவல்ஸ். ஸோ அது வந்து பார்க்கலாம். 40,000 ஹோல்டு பண்ணா இல்லை ஃபர்ஸ்ட் 42,000 ஹோல்டு பண்ணா அது வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, பட் டபுள் டாப் இஸ் ஈஸிலி கிளியர்லி சீன். ஓகேங்களா, ஸோ அதோட டார்கெட் பார்க்கும்போது அது வந்து பிரேக் டவுன் ஆச்சுன்னா நம்ம வந்து ஃபர்தரா எவாலுவேட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பேசுறது வேணாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆர்எஸ்ஐ பார்க்கும்போது ஆர்எஸ்ஐ இதில் பார்த்தீங்கன்னா பேரிஷ் டெவலன்ஸ் ஆயிருக்கு. அப்புறமா அதாவது நார்மல் மேக்டி பார்க்கும்போது மேக்டி கூட பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் ஓவர் ஆகிட்டு வந்து கீழே வந்து போய்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோகாஸ்டிக் ஆர்எஸ்ஐ இதில் கூட பார்த்தீங்கன்னா ஓவர் சோல்டில் வந்து கிராஸ் ஓவர் எவ்வளோ வாட்டியாக கிராஸ் ஓவர் ஆகிட்டு இருக்குன்னு சொன்னால், ஸோ அது வந்து பவுன்ஸ் ஆகலை, பெருசாக வந்து பவுன்ஸ் ஆகலை. ஓகேங்களா, ஸோ அது வந்து எப்போ ஆகுதுன்னு பார்க்கலாம். அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா டாமினன்ஸ் வந்து பார்க்கும்போது டாமினன்ஸ் அந்த ரைசிங் சேனல் இல்லை அசனிங் ட்ரெண்ட் லைன் இல்லைங்களா, சப்போர்ட் ஆகிருந்த ட்ரெண்ட் லைன் ஃபார் சின்ஸ் 2022 அது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிரேக் டவுன் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா ஹாரிசான்டல் சப்போர்ட் கிட்டே இருக்கு. ஸோ அந்த சர்க்கிள் போட்டிருப்பேன். ஸோ அந்த சப்போர்ட்டை அதாவது பிரேக் பண்ணிடுச்சுனாவே பெருசாக வந்து டாமினன்ஸ் டம்ப் ஆக ஆரம்பிக்கும். அப்படின்னு டாமினன்ஸை ஃபாலோ பண்ணி பிட்காயினும் ஃபாலோ பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா டோட்டல் மார்க்கெட்டே கிராஷ் ஆகிடும். ஓகேங்களா, அப்படின்னு டாமினன்ஸ் டம்ப் ஆகி பிட்காயின் வந்து ஸ்டேபிளோ இல்லை பம்ப் ஆக ஆரம்பிச்சா அது பம்ப் ஆக ஆரம்பிச்சாக்கா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஆல் காயின்ஸ் எல்லாம் சூப்பராக வந்து பம்ப் ஆக கண்டினியூ பண்ணணும்னு சொல்லலாம். பட் பார்க்கலாம் என்ன வந்து ஆகுதுன்ட்டு. எப்படி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ் பார்க்கலாம். ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட சிக்னல் ஃபேமிலி இருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சிக்னல்ஸ் ஸ்கேல்பிங் சிக்னல்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ அதை நீங்கள் ஜாயின் பண்ணி சின்ன ப்ராஃபிட்ஸ் பார்க்க போயிருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் இருக்கு, கூகுள் ஃபார்ம், அதை ஃபில் பண்ணிட்டு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. ஜஸ்ட் $25 per month. இது ஒரு ஹாலிடே சீசன். ஸோ கிறிஸ்மஸ் சீசனுக்கு ஆஃபர் கொடுக்க முடியுமா இருக்குமா, கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஆஃபர் ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் $19 per month. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி நீங்கள் வந்து ப்ராஃபிட் பார்க்கணும் தான் என்னோட ஒரு ஆசையும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா $19 ஆஃபர் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்கேன். முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிஎம்இ கேப் நான் சொல்லிட்டே இருக்கேன். அந்த கேப் நீங்கள் பார்க்கலாம். ஸோ 39,500 to $40,300 கிட்ட வந்து இருக்கு. அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபண்டிங் ரேட்ஸ் பார்க்கும்போது ஃபண்டிங் ரேட்ஸ் தான் முக்கியம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபண்டிங் ரேட்ஸ் வந்து இப்போ வந்து ஹைலி பாசிட்டிவ்ல இருக்கு, நீங்கள் பார்க்கலாம் இல்லைங்களா. ஸோ டிவைடிஎக்ஸ்ல பார்த்தீங்கன்னா 400 கிட்ட வந்து இருக்கு. அப்புறமா வேற எக்ஸ்சேஞ்ச் ஆல் த எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் தான் இருக்கு. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா மேலே போகும் பார்த்தீங்கன்னா நிறைய மூணு பாய்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அதை லிக்விடேட் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக மார்க்கெட் வந்து திரும்பி கீழே வரும். பட் ஃபர்ஸ்ட் மேலே இருக்க லிக்விடிட்டி வந்து கிராப் பண்ண போகலாமோ அப்படிதான் தோணுது. ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் லிக்விடிட்டியோட அதாவது லிக்விடேஷன் ஹீட் மேப்பில் பார்க்கும்போது 44,000 கிட்ட பார்த்தீங்கன்னா ஹை லிக்விடேஷன்ஸ் வந்து இருக்கு. லிக்விடிட்டி ஜோன் வந்து சொல்லலாம் அது 44,000. ஸோ மோஸ்டா அந்த 42,000 பவுன்ஸ் ஆகி இதை வந்து அதாவது அந்த லிக்விடிட்டி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிராப் பண்ணி கீழே விழுலாமோ அப்படின்னு தான் தோணுது. அப்படின்னு இல்லை, 42,000 பிரேக் டவுன் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக சிஎம்இ கேப் வந்து ஃபில் பண்ண போயிடும். ஓகேங்களா, ஸோ அதை பார்த்துக்கங்க. அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டாலர் இண்டெக்ஸ் பார்க்கும்போது டாலர் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ சப்போர்ட்ல இருக்கு, அந்த கீழே இருக்க கீன் பாக்ஸ் இல்லையா. ஸோ அந்த கிட்ட அந்த சப்போர்ட் இருக்கு. ஸோ அது இங்கே பவுன்ஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாக்கா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரிவர்சல் ஆயிடும். கூட பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி டாமினன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா வீக்லியில் சப்போர்ட்ல இருக்கு. ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரிவர்சல் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் வந்து டம்ப் ஆயிடும். ஏன்னா கேட்டிங்கன்னா அது வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல்.
அப்புறமா யூஎஸோட ஸ்டாக் மார்க்கெட் S&P 500 பாத்தீங்கன்னா ஹை, அதாவது ப்ரீவியஸ் ஹை கிட்ட இப்போ வந்துருச்சு. ஸோ இது கூட பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஒரு டபுள் டாப்பா கிரியேட் ஆக அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அப்படின்னு இதை பிரேக் பண்ணிருச்சுனாவே மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா மேல போகும். ஓரளவுக்கு பிட்காயின் பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ண வாய்ப்புகள் இருக்கு. பட் உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்ன சொல்றது மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்புறமா நியூஸ் பத்தி பார்க்கும்போது தான் இப்போ SEC மறுபடியும் பாத்தீங்கன்னா 29th வரைக்கும் ஒரு டேட் கொடுத்துருக்காங்க. யார் யார் வந்து ETF ஃபைல் அப்ளிகேஷன்ஸ் ஃபைல் பண்ணிருக்காங்களோ உங்களோட கரெக்ஷன்ஸ் ஃபைனல் கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி நீங்க வந்து நம்மளுக்கு வந்து 29th வந்து இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா உங்களுக்கு தெரியும் அந்த ஃபர்ஸ்ட் ETF அப்ரூவல் டேட் வந்து 10th வந்து இருக்கு. அதுக்குள்ள வந்து ஆகிடும் வந்து நிறைய பேர் வந்து ஸ்பெகுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இல்லைனாக்க கண்டிப்பா பாத்தீங்கன்னா மார்ச்சுக்கு வந்து தள்ளி போடுவாங்க. ஓகேங்களா. அப்புறமா இன்னொரு நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்படி MT Gox பாத்தீங்கன்னா அவங்களோட பேமெண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா MT Gox பாத்தீங்கன்னா பேபால் மூலமா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களோட பேமெண்ட்ஸ் வந்து திரும்பி கிடைச்சிட்டு இருக்கு ஆஃப்டர் அ டெக்கேட். அதாவது 10 வருஷம் கழிச்சு இப்போ பாத்தீங்கன்னா அவங்களோட அந்த ஃபண்ட்ஸ் லாக் ஆயிருந்தது பாத்தீங்கன்னா MT Goxல. ஸோ அந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து திரும்பி கிடைச்சிட்டு இருக்கு. பட் இப்படி கிரிப்டோ குவாண்டோட CEO என்ன சொல்லியிருக்காருன்னா இன்ன வரைக்கும் MT Goxல இருந்து எந்த ஒரு BTC மூவ்மெண்ட்டுமே கிடையாது, அதாவது அவுட் ஃப்ளோஸ் வந்து இல்ல MT Goxல இருந்து அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க பாத்தீங்கன்னா மோஸ்டா வந்து BTC வந்து செல் பண்ணல. ஸோ அப்படியே தான் பாத்தீங்கன்னா இந்த கிரெடிட்டர்ஸ்களா இல்ல அவங்களோட கஸ்டமர்ஸ்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரீபே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. BTC உங்களுக்கு தெரியும் அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா 1,40,000 BTCs வந்து இருக்கு இல்லைங்களா, பிட்காயின்ஸ் வந்து இருக்கு. ஸோ அது வந்து இன்ன வரைக்கும் அவுட் ஃப்ளோஸ் ஆகலன்னு வந்து கிரிப்டோ குவாண்டோட CEO வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இன்ன வரைக்கும் அதனால பாத்தீங்கன்னா அவ்வளவு பேனிக் வந்து ஆகல. மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் அக்கார்டிங் டு TN சொல்லலாம். அப்புறமா ஏதாவது ETF நியூஸ் வந்தா தான் ஸ்பைக்ஸ் வந்து வருது அப்பப்போ. ஓகேங்களா, அப்பப்போ சட்டக் சட்டக் சட்டக்குன்னு வருது. பட் அதை தவிர மார்க்கெட் கண்டிப்பா பாத்தீங்கன்னா TA பத்தி தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்ன சொல்லுது? பிட்காயின் வந்து ஃபர்ஸ்ட் 35,000 இல்ல 30,000 திரும்பி வந்து ஃபர்ஸ்ட் வருமா இல்ல 50,000 ஃபர்ஸ்ட் மேல போகுமா? அது வந்து மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதை விட பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் தருவீங்க. அப்பதான் இந்த மாதிரி வீடியோஸ் ரொம்ப சேரும். மேக்டெக் தமிழ் டேரி அமைச்சோங்களா உங்க விஷயங்கள் பேசிட்டே இருப்போம். ஸோ இது மாதிரி மேக்ஸ் சைனிங் ஆஃப். நீங்க பார்த்துக்க போயிருங்க. நன்றி, வணக்கம்.